உலக பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்குச்சுங்க. கடந்த 9 நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சிகள் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று முக்கியமான திருவிழா 10ஆம் நாள் திருவிழா. இன்று காலை பார்த்தீங்கன்னா கோயிலோட உள்கருவறையில் பார்த்தீங்கன்னா மகாதீப பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இன்று மாலை சரியாக 6 மணிக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலை உச்சியில இந்த மலை உச்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 2668 அடி மலை உச்சி. இந்த இடத்துல மகா தீபம் ஏற்ற போறாங்க. இந்த மகா தீபத்திற்காக மொத்தம் 1500 கிலோ நெய் நாள்தோறும் பயன்படுத்த போறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2000 மீட்டர் காடா துணி பயன்படுத்த போறாங்க. இது மட்டும் இல்லாமல் நாள் ஒன்றுக்கு 5 கிலோ கற்பூரம் ஏற்ற போறாங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மலையில ஒரு மலைச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிர் நிலைமையில கடந்த ஆண்டும் பக்தர்களுக்கு மலை ஏற தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஆண்டும் பக்தர்களுக்கு மழை, அதே போல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புயல் மழை எச்சரிக்கை தொடர்ந்து இந்த ஆண்டும் பக்தர்களுக்கு மலை ஏற தடை விதிக்கப்பட்டிருக்கு. கடுமையான பாதுகாப்புங்க. வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராக் தலைமையில் மொத்தம் 15,000 காவல்துறையினர் இந்த திருவண்ணாமலையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தொடர்ந்து 43 எஸ்பிக்கள் 5 ஐஜிக்கள் என தொடர்ந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த திருவண்ணாமலை நகரம் மலை ஏற பக்தர்களுக்கு தடை. இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கிறோம். காரணம் பார்த்தீங்கன்னா பக்தர்களோட ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையும், அதே போல இந்த மலை ஏறி அந்த தீபத்தை பார்த்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கும் என்பது பக்தர்களோட ஒரு ஆசை. அதே போல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த ஆண்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 35 லட்சம் பக்தர்கள் இந்த திருவண்ணாமலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மலை ஏற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. மொத்தம் பார்த்தீங்கன்னா நெய் எடுத்து போற அதே போல கோயில் ஊழியர்கள், இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், அதே போல காவல்துறை, வனத்துறை இவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. முக்கியமா அனுமதி பெற்று மட்டும்தான் கடுமையான சோதனைக்கு பின்னர் மட்டுமே அனுமதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்கிறத இங்க இருக்க அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா சார், இந்த ஆண்டும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் சார்? என்ன மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க? கார்த்திகை தீபம் திருநாள் வாழ்த்துக்கள் ஐயா. மேலே மலை உச்சியில் மண் சரிவு ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கு. இந்த முறை மழை வந்துட்டே இருக்கிற காரணத்தால் பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி மலையேற தடை விதிச்சிருக்காங்க ஐயா. சார், வனத்துறை சார்பில் என்ன சார் பண்ணியிருக்காங்க? வனத்துறை சார்பில் முழுமையாக மலையை சுற்றி பாதுகாப்பு பணிக்கு வனத்துறை சார்பாக எல்லா டிவிஷன்லையும் ஆள் போட்டிருக்காங்க ஐயா. 28 பாயிண்ட்டுக்கு ஆள் போட்டு மக்கள் தடை வச்சதை அறிவிச்சு அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கு. எத்தனை வழிகள் சார் இருக்கு மலை ஏறத்துக்கு? மலை ஏற இது மெயின் என்ட்ரன்ஸ் பேகோபுரம் வழியாக, மீதி இருக்கிற பாதை மேலே முளைப்பால் தீர்த்தம், கந்தாசிரமம், ஒரு 4-5 பாதைகள் மேலே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா. இந்த திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பாதைகளிலும் பாதுகாவலர்கள், காவல்துறையினர், வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. யாருக்கும் மலை ஏற அனுமதி இல்லை. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நெய் எடுத்து செல்லும் பணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ஒன்றுக்கு 1500 கிலோ நெய் ஊத்தினா மட்டும்தான் இந்த தீபம் மிக பிரகாசமாக தெரியும். இதற்கான நடவடிக்கையும் கோயில் நிர்வாகம் மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து அனைத்தும் தயார் நிலையில் இருக்கு. சரியாக 6 மணிக்கு கோயில் பின்புறம் இருக்கக்கூடிய 2668 அடி மலை உச்சியில இந்த மகா தீபம் ஏத்த அனைத்தும் தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லலாம். சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீப திருவிழா முன்னிட்டு ஏராளமான ஆசைப்படுறாங்க மலை ஏறத்துக்கு. ஆனா நிர்வாகம் தடை வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஓம் அருணாச்சலேஸ்வர நமஹா. நான் கோலார் தங்கவேல்லேருந்து வந்திருக்கேன், கர்நாடக மாநிலத்திலேருந்து. வருஷம் நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். போன முறை நிலச்சரிவால் ஏற்றலை, இந்த முறை மழையால் ஏற்றலை. ஆனால் இங்கே ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்கிறது, நல்லா போலீஸ்காரெல்லாம் நல்லா இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் பக்தர்கள் ஆசையோடு பார்க்குற மேலே இந்த முக்தி இது இந்த அருணாச்சலத்தில் அந்த தீபத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்தின்றது இதனால எல்லாரும் ஒரு ஆவலோடு வர்றாங்க. அது குறைந்தபட்சம் சிலருக்காக, அதாவது நீங்கள் எல்லாரும் ஏற முடியலன்னா இப்போ அமர்நாத் யாத்திரை போகிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது மாதிரி இதில் யாராவது என்டிஆர்எஃப்க்கு இது மாதிரி இருக்காங்களோ அது மாதிரி ஏதாவது ஃபிட்னஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள மட்டும் அது ஏறத்துக்கு இருந்தால் கூட கொஞ்சம் காப்பாற்றுறதுக்காக நல்லாயிருக்கும். வெறும் என்டிஆர்எஃப் மட்டும் போகிறது நல்லா இருதில்லை. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் வருஷம் நாங்கள் இதுக்கு போகிறோம், அமர்நாத் யாத்திரை போயிட்டு வரோம். நாங்கள் போயிட்டு வரதுனால எங்களுக்கெல்லாம் எப்படி அங்கே ரெஸ்கியூ எப்படி பண்ண பணியில் எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியறதுனால இது மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு சிலருக்காவது இங்கே பர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த நிர்வாகம் கொடுத்தாங்களா ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது நல்லாயிருக்கும். சிலர் ரொம்ப ரொம்ப ஆவலோட எவ்வளோ வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இதுக்காகவே வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட் இது வர்றாங்க. வரும்போது இதாக இருக்குது.
அது வந்து ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ண நல்லா இருக்கும். இன்னைக்குனாலும் நாளைக்கு 4 நாளைக்கு இன்னும் 10 நாள் இருக்கும்போது அந்த 10 நாள்லயாவது உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு நான் கோயில இருந்து பணியோடு வேண்டிக் கொள்கிறேன். நான் சார், மலை ஏறதுக்கு தடை விதிச்சிருக்காங்கன்னா இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. அதனால பக்தர்களுடைய சேஃப்டி கருதி மேலே ஏற வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தான். கோயில் நிர்வாகம் மட்டும் அங்கே மேலே போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும். மற்ற பக்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகலாம். சாயந்தரம் 6 மணிக்கு வந்து தீபம் ஏற்றுவாங்க. அதுக்கும் எல்லாம் கீழிருந்தே வந்து தீபத்தை தரிசனம் பண்ணி பக்த கோடிகள் எல்லாம் அருள் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமஸ்காரங்கய்யா, அண்ணாமலை இருக்கிறவரா. கடந்த நானும் 17-18 ஆண்டுகளை வந்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போ சில காலங்களாக இயற்கையினுடைய சில அழிவு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம வனங்களை பாதுகாக்கலாம். மற்றபடி இந்த பாலித்தீன் கவர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த இயற்கை சீரழிவு வந்து நம்ம வந்து யாரையுமே குறைகள் சொல்ல முடியாது. கோயில் நிர்வாகமாக இருக்கட்டும், மற்றபடி யாரையும் நம்ம குறைகள் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க கோயில், அதாவது மக்களுடைய நலன் கருதி, பக்தருடைய பாதுகாப்பு கருதி அவங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. போன முறை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டது. அந்த பேரழிவுக்காக வந்து இந்த ஆண்டுகள் வந்து மழை பொழிவின் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கே தவிர மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. பார்க்கலாம், அனுமதி கொடுத்தால் பார்க்க வேண்டியதுதான். இல்லை என்றால் அண்ணாமலையார் கரோகரண்டு நினைத்தாலே முக்தி என்கிற தலம் திருவண்ணாமலை. 1000 தலங்கள் போனாலும் திருவண்ணாமலை தலம் ஒரு மிகப்பெரிய தலமா இருக்கும். நமஸ்கார். வரவேற்கத்தக்கதாங்கய்யா. நமஸ்கார். திருவண்ணாமலை கரோகர். சார், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகுது. வருஷம் நாங்கள் ஒரு 35 வருஷமாக வந்துன்னுக்குறோம். ஆனால் இந்த நெய் மேலே எத்தனை பேர் செலுத்துறதுக்கு நம்மளால ஆகலை. இருந்தாலும் அண்ணாமலையார் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு துணை இருப்பார். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நானும் பெங்களூர்லேருந்து வந்துன்னுக்குறோம். வருஷம் லாஸ்ட் டைமு டோக்கன் பண்ணியிருந்தாங்க, 2000 பேர் டோக்கனு. இப்போ அந்த டோக்கனும் இல்லை. ஸோ அதனால இங்கே கையெழுத்து கும்பிட்டுட்டு அண்ணாமலையார் அரோகரான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்னென்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக நான் வந்துட்டுருக்கேன் கிரிவலம். அது இல்லாமல் தீபம். அதுக்கு முன்னாடிலாம் சாதாரணமாக நான் போயிட்டு வந்துன்னு இருப்போம். ஒரு நாளைக்கு 2 தடவைலாம் போயிட்டு வருவோம் அந்த கிரிவலத்துக்கு, மலை ஏறுறதுக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தா பாஸ் கொடுத்தாங்க, அந்த பாஸும் கட் பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. போக முடியாத கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அது கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் அதை அனுமதிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மலை ஏறத்துக்கே இல்லை, பெரியவங்களுக்கு இங்கே மதிப்பே இல்லை. வயதானவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை எண்ணாட்டம் ஒரு 70, 75, 60லேருந்து ஏதாவது கோயிலுக்கு தரிசனம் பண்ணவோ, இல்லை இந்த பாதையில் இப்படி குறுக்குத்தனமாக போகிறதுக்கோ அனுமதி தரலாம். எல்லாம் ரொம்ப கொடுமையாக சுத்த வைக்கிறாங்க, அளவில்லாத. நானும் இப்போது 45 வருஷமாக வந்துங்கிறேன். எந்த ஆந்திரா நகரி தொகுதி நகரிலேருந்து வர்றேன். 45 வருஷமாக வந்துங்கிறேன். ஆனாலும் உணவுக்கு இப்போ உள்ளே இருக்குது சத்திரம், அங்கே இடம் எடுத்துட்டோம். இப்போ வெளியே வர்றதுக்கு முடியல. அனுமதி கொடுத்தா தானே. இப்போ நான் எப்படி அங்கே தோத்தி குட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டு பிற்பாடு இப்போ டிஃபனுக்கு எங்கேனா வரணும், அந்த சத்திரத்தில் கிடையாது. அப்படி வரும்போது டிஃபன் சாப்பிட்டு மறுபடியும் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லைன்றாங்க. இது என்ன கவர்மெண்ட் இது? இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றிக்கின்னு வர்ற அளவுக்கு என்னுடைய கால் இருக்குதா நீங்களே பாருங்க. போலீஸை கேட்டாங்க, எங்களுக்கு அப்படிதான் ஆர்டர் கொடுத்தாங்கன்றாங்க. இந்த கொடூரமான ஒரு செயலுக்கு நாங்கள் என்ன பண்றது? எங்களுடைய வயசு என்ன? அப்போ ஒரு 65 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள அலோ பண்ணணும். சரிங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி. கொடூரமா நீங்க அதெல்லாம் முடியாதுங்க, நீங்க ஒரு 70-80 சுத்து கூட சுத்திக்கின்னு வாங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, எங்க ஆர்டர் தான் எங்களுக்குன்றாங்க. அப்ப கவர்மெண்ட் எப்படி போடுறாங்க? அதுவே அந்த கவர்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆபீசருங்களா இருந்தா அவங்களுக்கு நேரடியா வழி. அப்ப எங்களுக்கு இல்லையா? முதியோருக்கு தனியா வழி வேணும். ஆமா, முதியோருக்கு கொஞ்சம் சலுகை இருக்கணும். சலுகை இல்லாத எப்படி சுவாமி செய்ய முடியும்? நாங்க சித்திர பக்குவத்தில் இருக்கிறோமா பாருங்க, எங்களுடைய சூழ்நிலையும் இதுவும். இப்படி ஒரு ஆதங்கமான ஒரு செயலை செய்தா நாங்க என்ன பண்ண முடியும்? ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.